நேற்று நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு நினைச்சோம். ஆனால் ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் அப்சைடில் முடிஞ்சது. இது ஒரு நல்ல விஷயம்தான். நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டில் ட்ரம்ப்னுடைய பேச்சு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை, அதாவது போர் சமாதான பேச்சுவார்த்தை வந்து கடைசி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அது வந்து ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு மார்க்கெட் எதிர்பார்க்குது. இதனாலேயே குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இந்த இம்பேக்ட் தாராளமாக இருக்கும். ஒரு 200 பாயிண்ட் அப்சைடு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்ஸை நீங்கள் கவனிக்கலாம். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஜூரி ரெசார்ட்ஸை 175 crores வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ஐடிசி கம்பெனிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓலா எலக்ட்ரிக் அவங்க நேற்று Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் அடுத்தடுத்து வர காலங்களில் ஈவியினுடைய தேவை அதிகமாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நல்ல மூமெண்ட்டுக்கு போகலாம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒரு 30-40 இருக்குது. ஸோ 70, 100 இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் கவனமாக பார்த்து இன்றைக்கி இன்ட்ராடேக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்து அதில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.